8ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. கணக்கு எண்கள் பயிற்சி 1.4 8ஆம் சம் பார்ப்போம். பின்வரும் தசம எண்கள் மற்றும் பின்னங்களின் வர்க்கமூலத்தை காண்க அப்படின்ட்டு இங்கே நமக்கு ஒரு 5 சம் கொடுத்துருப்பாங்கப்பா. இதில் 3 சம் தசம எண்கள் இருக்குது, மீதி 2 நமக்கு பின்னத்தில் இருக்குது. சரியாப்பா, இதில் ஃபஸ்ட்டு சம் எடுத்து நீள்வட்டல் முறையில் போடுவோம். இது நமக்கு என்ன இருக்குது, 2.89. இப்போ பாருங்கள், 2க்குள்ள எத்தனை வர்க்கம் இருக்குன்னா 1 சரியா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 1 2ஆல் பெருக்கணும்னா இங்கே 2 போடுறோம், இங்கே கழிச்சோன்னா 1 புள்ளி இருக்குனால மேலே புள்ளி வச்சுக்கலாம்ப்பா. அடுத்த 2 இலக்கத்தை இறக்கிடுவோம், 89 சரியா. இப்போ பாருங்கள், இதில் நமக்கு 1ஆம் இலக்கம் என்னென்ன வருதுன்னா 9. அப்போ நம்ம 3 9ஆடா, அப்புறம் என்ன வரும், 7 49. இப்போ இதில் 2 வாய்ப்பால் எதை நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னா, இது ரெண்டையுமே போட்டு பாருங்களேன், என்ன வரும் 9 6. அப்படின்னா இது வராது. அடுத்து 7 போடுவோம், 7 49, மீதி 4 ஒரு 7 14, 14 4 கூட்டினா 18. அப்புறம் இங்கே என்ன வாய்ப்பாடு போட போகிறோன்னா 7ஆம் வாய்ப்பாடு இங்கே போடணும். அப்புறம் இங்கேயும் நமக்கு 7, அப்புறம் 189. இது நம்ம கழிச்சு என்ன வருதுமா 0. அப்போ நான் இந்த தசம எண்ணின் வர்க்க மூலம் என்ன ஆகுதுமா, √2.89 வர்க்க மூலம் 1.7. ஓகேப்பா. அதுக்கடுத்து ரெண்டாம் கணக்கில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 67.24 67.24. இப்போ இந்த 2 இலக்கங்கள் எடுத்துக்கலாம் சரியா. இங்கிட்ட நமக்கு புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. அப்போ நான் 67க்குள்ளே என்ன வர்க்க மூலம் இருக்குன்னா 8 8 64 சரியாண்ணா. 8 64. 7லேருந்து 4 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு, இங்கே 3, இது 0 சரியா. இப்போ இங்கே புள்ளி இருக்குது, நம்ம என்ன வைப்போம், மேலே புள்ளி வச்சுக்கலாம். இப்போ என்னது 2 நம்பர்ஸை இறக்கிக்கலாம். இப்போ இங்கே 8 கூட என்ன பண்ண போகிறோம், 8 கூட 2 பெருக்குனா 16 சரியாப்பா. இப்போ பாருங்களேன், இங்கே 4 இருக்குது, 4 இருக்குனால என்ன பண்ணணும், 2 4, அதுக்கடுத்து 8 64, அந்த 4 வராப்பில் சரியாப்பா. 1ஆம் இலக்கம் என்ன இருக்கோ அதை ஒத்து நான் வராப்பில் நாம் வர்க்கமூல வாய்ப்பாடு எடுப்போம் சரியா. இப்போ 2 இருக்கா, 2 போடுவோம், 16 2, இங்கே 2 2 4 6 12 2, மீதி 1 நமக்கு என்ன வருது 3. அப்போ நான் 324 இங்கேயும் அதே இருக்காடா. அப்போலாம் நம்ம என்ன போட போகிறோம், இங்கே 2 போட்டுடலாம், இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் 2 சரியா. அப்புறம் நமக்கு இங்கே என்ன வருமா 324 கழிச்சா இந்த இடத்துல 0. அப்போ நான் √67.24 67.24 வர்க்கம் மூலம் 8.2 ஓகேடாமா. அடுத்து 3ஆம் கணக்குப்பா, நமக்கு 2.0164 புள்ளிக்கு அடுத்து நமக்கு 4 நம்பர் இருக்குது. 2.0164. இப்போ பாருங்கள், முழு எண் என்ன இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது சரியா. இங்கிட்டு நமக்கு பார்த்தோம்னா தசம எண்கள் இங்கே 2 ஜோடியாக இருக்குது சரி. ஓகே, இப்போ முழு எண் 2க்குள்ளே எது வர்க்கமூலம் இருக்கும், 1 தான். 1 போட்டுருங்க. அடுத்து கழித்தா நமக்கு என்னமா வருது 1. இங்கே புள்ளி இருக்குது, நம்ம என்ன செய்வோம், மேலே புள்ளி வச்சுடுவோம். அடுத்து 1 கூட 2 பெருக்குனா 2 சரியாப்பா. இப்போ 2 இலக்கங்களை இறக்குங்க, 0 1. அடுத்தது நம்ம 2 இலக்கங்கள் இறக்கியாச்சா. இப்போ நமக்கு 101 இருக்குது. 101 இருக்கிறதுனால இந்த என்னாவது இங்கே நம்பர் வாய்ப்பாடு போனோம்னா 2 போட்டோன்னா 44பா சரியா, இது வராது. அடுத்து 3 போட்டு பார்ப்போமா, 3 9 6 சரி. அதுக்கடுத்து 4ஆம் வாய்ப்பாடு போட்டு பாருங்கள், 4 16, மீதி 1 4 2 8 8 1 9, இது 96. இதே 101 பக்கத்தில் வந்துச்சா, அதுக்கடுத்து பெருசாக வந்தால் நமக்கு வராது. அப்போ நீங்கள் 4ஆம் வாய்ப்பாடு போட்டுங்க, இதையும் 4 இங்கேயும் 4. அப்போ நான் என்னமா வருது 96 சரியாப்பா. இப்போ கழிச்சு என்ன வருது 11 5 போச்சு, நம்ம 11 6 போச்சு, நமக்கு என்னடா வருது 5. அடுத்து 2 இலக்கங்களை இறக்குவோம், 6 4. இப்போ இங்கே என்னமா இருக்குது 14. 14 கூட 1 4 நம்ம முழுசாக 14 எடுத்துக்கணும். 14 கூட 2 பேருக்குன்னா 28 சரியாப்பா. இப்போ இங்கே 4 இருக்குது, நமக்கு 28 பக்கத்தில் 2ஆம் வாய்ப்பாடு போடலாமா, இல்லைன்னா என்ன வரும் 8 8 64 அது போடலாமா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடு போடணும், 2 4 8 2 16, மீதி 1 2 4 4 1 5 564 ஃபஸ்ட்டே வந்துடுது. அப்புறம் 2ஆம் வாய்ப்பாடே போகுது, இங்கேயும் 2 இங்கேயும் 2 564
4. இப்போ கழிச்சு என்ன நமக்கு கிடைக்குது 0. அப்போ நான் ரூட் ஆஃப் 2.0164 வர்க்கம் மூலம் என்ன நம்ம கிடைச்சிருக்கு 1.42. ஓகேம்மா, தேங்க்யூ.